நல்ல சூடான சாதத்துல வத்த குழம்பு போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல. சிம்பிள் அண்ட் டேஸ்டியா பண்ணக்கூடிய ஹோம் ஸ்டைல் வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வறுத்து அரைக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்க்கலாம். பேன்ல எண்ணெய் சூடானதும் அதுல கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மல்லி, வத்தல், மிளகு, ஜீரகம், வெந்தயம், பச்சரிசி இது எல்லாத்தையுமே ஸ்லோ ஃப்ளேம்ல 5 to 7 மினிட்ஸ் வறுத்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எண்ணெய் சூடானதும் அதுல சுண்டவத்தல் போட்டு வறுத்து தனியா எடுத்து வச்சுட்டு, அதே எண்ணெயில கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, தட்டி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து வதக்கணும். வெங்காயமும் பூண்டும் தட்டி சேர்க்கும்போது வத்த குழம்பு இன்னும் வாசனையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அதுல மஞ்சள் பொடி, வத்தப்பொடி சேர்த்து பெரட்டிட்டு, அதுல புளிக்கரைசல், தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு, வெல்லம் போட்டு கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி உப்பு போட்டு கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு தனியா வந்துரும். அவ்வளோதான். ஃபைனலா வறுத்து வச்சிருக்க சுண்ட வத்தல சேர்த்து இறக்குனா நல்ல டேஸ்டியான வத்த குழம்பு ரெடி.